Jungle. அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் மறுவாழ்வு குறித்த நம்பிக்கை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமார். வணக்கம். பிறப்புன்னா இறப்புன்னு உண்டு, ஆனால் அதில் மறுவாழ்வும் உண்டு அப்படின்னு ஒரு சாரார் இன்னும் நம்பிக்கொண்டே இருக்கின்றாங்க. ஒரு வரலாற்று ஆசிரியராக உங்களோட பார்வை குறித்து எடுத்து சொல்லுங்கள். மறுவாழ்வு அப்படிங்கிறது பண்டைய கால மக்களோட ஒரு முக்கியமான நம்பிக்கையாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சோ அதுக்கு சமமாக இந்த மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருந்திருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம பண்டைய கால மக்களோட ஈம சின்னங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ பண்டைய கால மக்களோட ஈம சின்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வடிவமாக பல்வேறு விதமான ஈம சின்னங்களை நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எகிப்து அப்படிங்கிற ஒரு நாட்டில் பிரமிட் அப்படிங்கிற ஒரு ஈம சின்னத்தை பார்க்குறோம். அந்த ஈம சின்னம் எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் தான் பிரமிடை கட்ட முடியும். சாதாரண மக்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்பெல்லாம் கட்ட முடியாது. இப்போ அந்த மன்னர்கள் நம்மளோட கடவுள் மறுவாழ்வுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மறுவாழ்வில் இருந்து மக்களுக்கு நம்ம சேவை புரியணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் இவங்க உடம்பை என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும். இவங்க உடம்பை பாதுகாத்தா தான் மறுவாழ்வுக்கு அந்த மன்னர் அந்த உடம்பை சேஃபாக எடுத்துகிட்டு போய் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்தியர்கள் அந்த உடம்பை அறுத்து உள்ளே இருக்க அந்த உறுப்புகள்லாம் எடுத்து அதை பதப்படுத்துகிறாங்க. உப்பில் இட்டு ஒரு 40 நாள் 50 நாள் கிட்ட அந்த உடம்பை ஒரு ட்ரை மாதிரி பண்ணி அந்த மமிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த உடம்பை அவங்க பதப்படுத்துகிறாங்க. இப்படி பதப்படுத்தி அதுக்கு நிறைய சடங்குகள் செஞ்சு அந்த பிரமிடுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த சடங்குக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அந்த மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இன்னும் நம்ம மக்களிடையே மறுவாழ்வு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காககம் பார்த்தா நம்ம முன்னோர் வந்திருக்காரு, மறுவாழ்வு முன்னோர் வந்திருக்காரு, அவர் நமக்கு வேண்டியதை செய்வார், நம்ம காகமுக்கு நம்ம உணவிட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நாள்லலாம் காகத்துக்கு உணவு விடுவாங்க. இப்போ தமிழர்களிடம் இந்த மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மக்கிட்டேயும் பல வகையான ஈம சின்னங்கள் இருக்குது. இப்போ இந்த ஈம சின்னங்களுக்கோட முழு காரணம் என்ன அப்படின்னா, புதைச்சி அவங்கள வழிபடுறது மட்டும் இல்லை, அவங்கள மறுவாழ்வுக்கு மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்போ இந்த முதுமக்கள் தாழி, ஈமப்பேழை, கல்வட்டம், கல் திட்டை, கல் பதுகை, நடுக்கற்கள், குத்துக்கள், இந்த மாதிரி பல ஈம சின்னங்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஈம சின்னங்களை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்து முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடையும் சேர்த்து இவங்க பண்ணாங்க. இதுதான் இந்த மறுவாழ்வு அப்படிங்கிறதுக்கான முழு காரணம். மறுவாழ்வு என்பது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இறந்த நபர்களோட நல்லடக்கம்ங்கிறது பல்வேறு வகையில் செய்யப்படுகின்றது. அது ஈமப்பேழை, கல்பதுக்கை, கல்வட்டம், அதே மாதிரி அவர்களோட வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவதற்காக நடுக்கற்கள், சதுக்கங்கள் என்று எல்லாமே வைக்கிறாங்க. ஆனால் இன்றளவும் இந்த மறுவாழ்வு ஒரு மறுபிறவி இருக்குங்கிறதும் இன்றளவும் இந்த நூற்றாண்டுலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக தான் இருக்கின்றது. அந்த வகையில் மறுவாழ்வு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுவாழ்வு குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்.